ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய லேபை காட்டுறாங்க. அந்த லேபில் டைனாசரை வச்சு சில டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அதை கட்மா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியை சேர்ந்த ஒரு ஆள் இப்படி எனக்கு டைனாசரோட பிளட் எல்லாம் வேணும், அந்த பிளட்டை வச்சு நாங்கள் மெடிசன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஸ்கார்லெட்டும் அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அந்த டைனாசரோட பிளட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு அந்த பிளட்டு கிடச்சிச்சா இல்லையா, கடைசியில் அவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் எட்வர்ட் ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையில ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஸ்கார்லெட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சுதான் டைரக்டர் படத்தை முடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் அந்த ஐலாண்டுக்குள்ள போன உடனே அந்த டைனாசரை காமிச்சதா இருக்கட்டும், அந்த பிளட் சாம்பிள் எடுக்கும்போது வச்ச அந்த ஷாட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த சாங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்டோட பிரான்சிஸ்ல இது சம்பந்தமே இல்லாம தான் டைரக்டர் வச்சிருப்பாரு. இந்த கதை வேற ட்ராக்ல ஓடும். அதனால மற்ற படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. இது தனியா அதுவாட்டா தான் போயிட்டு இருக்கும். இந்த படத்துல அந்த அட்வென்ச்சர் காட்சி எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பரா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஐலாண்டுக்குள்ள போன உடனே அந்த டைனாசர் ஒவ்வொன்றா காட்டுவாங்க. அது எல்லாத்தையுமே சூப்பரா வச்சிருக்காங்க. என்னதான் இது ஒரு கிரீன் செட்குள்ள எடுத்தாலும் இந்த ஒர்க் பண்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த அட்வென்ச்சர் காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. படத்துல எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காரு டைரக்டர். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் எட்வர்டு என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஐலாண்டுக்குள்ள போன உடனே என்னடா இது என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு தான் இருக்கும். மற்ற ஜுராசிக் வேர்ல்டுக்கும் இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்கும் நம்ம பார்த்தோம்னா, அதுலலாம் அட்வென்ச்சர் காட்சியெல்லாம் ஒவ்வொன்றுமே மாசா வச்சிருப்பாங்க. ஆனா இதுல அந்த டைனாசர் துரத்துறது, இவங்களை எப்படி கொலை பண்ணுது, அதை மட்டும் தான் இதுல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மற்ற பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதனாலேயே இந்த படத்தை நம்ம பெருசா உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லயும் ஆப்பிள் டிவிலையும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் ஒரு ஹாலிவுட் படம் தான் இருந்தாலும் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு லிப்சிங்கோட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.